எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், இந்த குழம்புக்கு தேவையான பொருள் ஒரு 50 நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். இதில் வந்து மல்லி கருவேப்பிலை, குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூனு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பூண்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 10-15 போல் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த காயை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இந்த காய்க்கு பேர் வந்து வேலிப்பருத்தி காய். இப்படி தான் இருக்கும், மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும், 2 காயாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த காயை வந்து நம்ம இல்லை பிச்சா அப்படியே பால் வரும். இந்த பால் வடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்படி கையை வச்சு இப்படி அமுத்தணும்னா இதுக்குள்ளே இருந்து இந்த பாஞ்சு மாதிரி இது வரும். இந்த விதை, இந்த தொலியை வந்து நம்ம அப்படியே உரிச்சிடணும். இந்த தொலியை உரித்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2ஆக நறுக்கி வச்சுக்கணும். காயில் உள்ள வேஸ்ட்டு, உள்ள தொலியும் இது இந்த விதையும் நம்ம எடுத்துடணும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடணும். பிச்சு எல்லா காயும் நம்ம பிச்சு எடுத்தாச்சு. இதாக இருக்கும். இது 2 நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இது வேலியில் படர்ந்து கிடக்கிறதுனால இதுக்கு பேர் வேலிப்பருத்தி காய். இதில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது, ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இழப்பு இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த காய் சாப்பிட்டா வரவே வராது இழப்பு. அவ்வளோ நல்லது, இடுப்பு வலி கூட கேட்கும். கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். பாவக்காய் சாப்பிட்றோம்ல அந்த அளவுக்கு தான் இது சாப்பிடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 கடாய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 2 பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டுடலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டாச்சு. இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம நிறையாவே விட்டுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழசாயிடுச்சுன்னா இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெடிக்குது. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருக்கேன். குளிச்சுட்டா தக்காளி பேஸ்ட்டு, இந்த வேலிப்பருத்தி காயை நம்ம போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இங்கே வந்து 2 ஸ்பூனு குழம்பு மசாலா தூள் போட்டுடலாம். குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு மண்டவளம், இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால மண்டவளம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து வற்றணும்.
கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் வந்து வெந்தயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். புரியவே இல்லை. கருவேப்பிலை மல்லியும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது பெருங்காயம் போட்டு தாளிக்கவும். நிஜமாகவே சொல்கிறேங்க, இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க. ஆஸ்துமா இழப்பு இருக்கிறவங்க நிஜமாலுமே அந்த நோய் இல்லாமல் போயிடும். சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வச்ச குழம்பு வேலிப்பருத்திக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா யாராருக்கு வேணுமா, வேலைக்கு போகிறவங்க பேச்சில் இருக்கலாம், அரைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நான் என்கிட்ட கேளுங்க, நான் அரைச்சி தரேன். கமெண்டில் சொல்லுங்கள். யாராருக்கு வந்து குழம்பு பொடி வேணும்னு சொல்லுங்கள், நான் அரைச்சி ரெடி பண்ணி தரேன். ஸோ ஆன்லைன்லையா? ஆமாம். இந்த குழம்பு மசாலா தூள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் கொரியரில். சொல்லுங்கள். இப்போ வந்து வேலிப்பருத்திக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.